ஓகே கைஸ், ஷல் வி ஸ்டார்ட்? ஆடியபிளா இருக்குங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா எஸ் மேம். கைஸ்? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, தமிழ் மொத்தம் 60 கேள்விகள். நல்லா தெரிஞ்ச விஷயம். என்னது குரூப் 2A மெயின்ஸ்ல. அதன் அடிப்படையில ஆல்ரெடி நீங்க எல்லாமே படிச்சதான். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் இலக்கணத்துல படிக்க போறீங்க. என்னன்னா கொஞ்சம் டீப்பா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிரித்தெழுதுகளை நமக்கு 2ஆ பிரிச்சு கேட்டாங்க அப்படின்னா, இப்ப மெயின்ஸ்ல வந்துட்டு ஒரு 3ஆ பிரிச்சு கேட்கற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப டீப்பாலாம் இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு மெயின்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்க ஆல்ரெடி படிச்சது 6th to 10th படிச்சிருப்பீங்க. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளஸ் 11th 12th இருக்கக்கூடிய அந்த பிரித்தெழுதுக பிளஸ் வந்துட்டு சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம் தான். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிலபஸ் வைஸ் வந்துட்டு என்ன டாபிக் இருக்கு, ஸோ எந்தெந்த டாபிக் வந்துட்டு நம்ம கிளாஸஸ் வைஸ் ஃபுல்லா கவர் பண்றோம், அதாவது ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ பார்ட் சி லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும். ஸோ அதில் நம்ம தமிழ்ல வந்துட்டு 60 கொஷின்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பார்த்தோம்னா பொருத்துதல், அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு நார்மலா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். ஓகே, ஸோ அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நீங்க படிச்சு வச்சதுதான். ஸோ ஜஸ்ட் ரிவிஷன். சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா இப்போ ரிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா டைம் அதிகமா போயிடும். ஸோ நம்ம இலக்கணம் அப்படின்னும் போது இப்ப இந்த சந்திப்பிழை, அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பிளஸ் வந்துட்டு அந்த ஒருமைப்பன்மை, அந்த மாதிரி இலக்கணத்துக்குள்ள வரும்போது மட்டும் நம்ம இந்த கிளாஸ் எடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஸோ இவங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி 6th to 12th நியூ புக்கு பிளஸ் ஓல்டு புக். ஓல்டு புக்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா தொடரும் தொடரும் அதாவது என்ன சொல்லுவாங்க, தொடர் கொடுத்துருவாங்க. அந்த தொடரை சார்ந்து வரக்கூடிய சான்றோர் யாரு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சோ அடுத்தது அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் என்ன. ஓகே, சோ இதுவுமே வந்து பாத்தோம்னா ஆல்ரெடி நீங்க படிச்சது. ஓகே, சோ அடுத்தது பிரித்தெழுதுக 6th to 12th வரைக்கும் இருக்கிறது ஆல்ரெடி நான் சொன்னது. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா சிறப்பு தமிழ்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிரித்தெழுதுக நமக்கு எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, ஸோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஸோ இது வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இதற்கான சோர்சஸ் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில நம்ம எதிர்ச்சொல் அப்படின்றது மட்டும் ஒன்ஸ் ஆல்ரெடி பார்த்ததான் இப்ப ரிவிஷனுக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஓட்டிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எதிர்ச்சொற்கள். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மிசை அப்படின்னா நம்ம நார்மலா சொல்லும் பொருளும்ல என்ன சொல்லுவோம்னா மேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மேடு அப்படின்றதுடைய பொருள் தான் மிசை. ஓகே, சோ அப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஆப்போசிட்ல சொல்ல போறோம். மேடா இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது, பள்ளம். ஓகே, சோ அடுத்தது நண்பு. திருக்குறள்ல நண்பு அப்படின்ற ஒரு சொல் ரொம்ப வந்து பிரபலமா இருக்கு. ஓகே, சோ இந்த நண்பு அப்படின்னா நட்பினை குறிப்பிடக்கூடியது. ஓகே, சோ அப்ப நட்புக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, பகை. ஓகே, சோ ரொம்ப சிம்பிள் தான், எதிர்ச்சொல்லா ஈஸியா ஆன்சர் போடுறது. அடுத்தது பார்த்தோம்னா ஆர்வம். ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் என்னது, வெறுப்பா இருக்கு. ஓகே, சோ அடுத்தது மடவார் என்றால் யாரை குறிப்பிடக்கூடியது சொல்லுங்க. மடவார்னா யாரை சொல்லுவோம்? பெண்கள். பெண்கள். அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம், ஆடவர்கள், அதாவது ஆண்களை குறிப்பிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மறுமை. மறுமை அப்படின்னா மறுபிறப்பு. கரெக்டுங்களா? சோ அப்போ மறுபிறப்பு, அப்போ அப்படியே ஆப்போசிட்ல இப்பிறப்பு, அதாவது இம்மை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? சோ அடுத்தது வன்சொல் அப்படின்னு சொல்றதுச்சுன்னா என்னது, வன்சொல் அப்படின்னா வன்மையான சொல், அதாவது நல்ல வார்த்தைகள் இல்லாத சொல். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, இனிமையான சொற்கள். ஓகே, சோ வன்சொல்க்கு ஆப்போசிட் என்னது, இன்சொல். அடுத்தது அல்லவை. அப்படியே ஆப்போசிட் என்னது, நல்லவை. அல்லவை அப்படின்னா அந்த பாவம் தரக்கூடிய செயல்களை அல்லவை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்னது, நல்லவை. சரிங்களா? சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது தன்மை. தன்மை அப்படின்னும் போது நம்மளை சார்ந்த, அதாவது நம்மள சொல்றாங்க, அதாவது நான் பேசுறேன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு முன்னிலை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? முன்னாடி இருக்கிறவங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டா உங்கள்கிட்ட சொல்லும் போது அது முன்னிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அடுத்தது துண்ணலர் என்றால் நண்பர்.
சோ துண்ணலர் அப்படின்றதுடைய பொருளை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. துண்ணலர் என்றால் பகைவர். ஓகே, சோ துண்ணலர் என்றால் பகைவர், அப்படியே ஆப்போசிட் என்னது? நண்பர். ஓகே, சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடையர். கடையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கடை அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கடைசி அப்படின்றத நம்ம கடை அப்படின்ற மாதிரி சுருக்கி சொல்லுவோம். சோ இப்ப கடையர் என்றால் கீழானவர், அதாவது இழிந்தவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? உயர்ந்தவர். ஓகே, சோ அடுத்தது நீரவர் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவு உடையோர் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? பேதையார். சோ நீரவர் என்றால் அறிவுடையார், அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? அறிவுடையாருக்கு ஆப்போசிட் பேதையார். அறிவு அற்றவங்களை தான் நம்ம பேதையார் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி டைரக்டா நம்ம கொடுத்தாலுமே அறிவுடையார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அறிவிலார் ஆப்போசிட்ல அப்படியே சொல்லுவோம். அடுத்தது கேண்மை. கேண்மை என்றால் நட்பினை குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேண்மை, நண்பு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நட்பினை குறிப்பிடக்கூடியது. ஓகே, சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கேண்மை என்றால் அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம்? நட்பினை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக சொல்லுவோம். சரிங்களா? அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? பகை. அடுத்தது மடநாகு அப்படின்னா மல விடை அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சோ இளமை, முதுமை, சோ அதை வச்சு சொல்லுவாங்க. ஓகே, சோ அடுத்தது உளவாக்கல். உளவாக்கல் என்றால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? உண்டாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? சொல்லும் பொருள் படிச்சிருப்பீங்க. சோ அப்போ உளவாக்கல் என்றால் உண்டாக்குதல். ஒரு விஷயத்த உண்டாக்குறது அப்படிங்கிறது நமக்கு என்னது? பாசிட்டிவான விஷயம். அப்படியே அகைன்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? அதை நீக்கிறது, அதாவது அதை அழிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்போசிட்ல வரும்போது நீக்கல். ஓகே, சோ அதே மாதிரி பாருங்களேன், உண்டாக்குதல் என்றால் அழித்தல். ஓகே, சோ அடுத்தது அழ்கு. அள் என்றால் இரவினை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ அழ்கு அப்படின்னு சொன்னாலுமே அது இரவினை இரவுல இருக்கக்கூடிய இருளினை குறிப்பிடக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அழ்கு அப்படின்னா இருளினை குறிப்பிடக்கூடியது, அதாவது இருட்டு. அப்ப எந்த நேரம்? இரவு நேரம். அப்படியே ஆப்போசிட்ல என்ன வரும்? நமக்கு பகல். ஓகே, சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செருணர் என்றால் பகைவர். திருக்குறள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்ட் அப்படின்றத பார்த்தோம்னா செருணர். ஓகே, சோ செருணர் என்றால் பகைவர், அப்படியே ஆப்போசிட் என்னது? நண்பர். ஓகே, சோ அடுத்தது மென்கண். சோ மென்கண் என்றால் வன்கண். ஓகே, சோ மென்மை, வன்மை, சோ அதனை வைத்து சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தது திண்மை. திண்மை என்றால் வலிமையை குறிப்பிடக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திண்மை என்றால் வலிமை. அப்படியே அப்படியே ஆப்போசிட் என்னது இருக்கு? நொய்மை. நொய்மை என்றால் வலிமையற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே, சோ நெக்ஸ்ட் அடுத்தது உண்மை என்றால் பொய்மை, இப்படி ஆப்போசிட்ல நம்ம சொல்லுவோம். அடுத்தது வெண்மை. சோ வெள்ளைக்கு ஆப்போசிட் என்னது? கருப்பு. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில கருமை. அடுத்தது அகழல் என்றால் நெருங்கல். சோ அகழல் என்றால் விலகி போகிறது குறிப்பிடக்கூடியது. சோ அப்போ அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்கும்? நெருங்கி வர்றதை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? அடி என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாதத்தின் அடியை குறிப்பிடுவோம். சோ அப்படியே ஆப்போசிட் என்னது? முடி. சோ பாதத்தின் அடி, முடி என்பது தலை. கரெக்டுங்களா? சோ அப்ப அடிமுடி அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு சில பழமொழிகள்ல கூட வரும். சோ அப்ப அடி என்றால் பாதத்தின் அடி, முடி என்றால் தலையில இருக்கக்கூடிய முடி. சோ அப்படியே ஆப்போசிட்ல இருக்குல்ல, சோ அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அடக்கம். அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது? அடங்காமை. ஓகே, அலர் என்றால் அம்பல். சோ அலர் என்றால் மலரானது விரிந்த நிலையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ அப்ப மலர்ந்து காணப்படக்கூடிய நிலை அலர். ஓகே, சோ அப்படியே ஆப்போசிட் என்னது? அம்பல். அம்பல் அப்படின்னா அப்படியே பூ லைட்டா அப்படியே சுருங்கி போயிட்டு அப்படியே அந்த மொட்டு அப்படியே குவிஞ்சு போன மாதிரி மாறிடும். அம்பல் அப்படின்ற மாதிரி நம்ம அதை குறிப்பிடுவோம். சரிங்களா? அடுத்தது அலர்தல். அலர்தல் என்றால் மலர்தல். ஓகே, சோ அப்படியே வந்துட்டு அது சொல்லும் பொருளும்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்கும்? கூம்பி போகுது. சரிங்களா? சோ அந்த பூவினுடைய மொட்டுக்கள் கூம்பி போவது. அடுத்தது ஆக்கம். ஆக்கம் என்றால் ஒரு விஷயம் உருவாகிறது, ஆகி கொண்டு இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லுவோம். சரிங்களா? சோ நிறைவு, உருவாக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ அப்போ அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது? கேடு. ஓகே,
அடுத்தது இசை. இசை என்றால் புகழினை குறிப்பிடக்கூடியது. சோ புகழ், ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த புகழை வந்துட்டு இசை அப்படின்ற மாதிரி நம்ம எதுல பார்த்திருப்போம், அதிகமா திருக்குறள்ல பார்த்திருப்போம் சரிங்களா. சோ திருக்குறள்ல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ச்சொல்ல சரிங்களா. சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்ப இசை அப்படின்றது சொன்னாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். என்னவா இருக்கும், புகழ். ஓகே. சோ இப்ப புகழுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது, ஒரு பழி அல்லது வசைப்பாடு. சோ வசை என்றால் திட்டுறது. சோ இந்த மாதிரி இருக்குது. சோ இப்ப வசை. அடுத்தது அறம். அறம் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்வழி சொல்லலாம், நற்செயல் சொல்லலாம் சரிங்களா. ஓகே. சோ இந்த நல்வழி, அதுக்கு ஆப்போசிட் மரம், அதாவது வீரம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது வந்துட்டு ராங்கான ஒரு இது சரிங்களா. சோ இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் அறம் அப்படின்னும் போது அது நல்வழி. மரம் அப்படின்றதுமே வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு நார்மலா ஒரே மாதிரி தான், ஏன்னா அது வீரத்தினை குறிப்பிடக்கூடியது. ஸோ அதனால இது விட்டுருங்க. ஸோ அடுத்தது இணங்கு அப்படின்னும் போது இணங்கி போகிறது. ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது, பிணங்கு. அதாவது இது ஒரு பிரச்சனை மூலியமா 2 பேரும் விலகி போறது, அந்த மாதிரி சரிங்களா. ஈதல் என்றால் நம்ம என்ன என்ன பண்ண போறோம், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்க போறோம், ஈதல் அப்படின்ற மாதிரி சொல்லி. சோ ஏற்றல் அப்படின்னும் போது வாங்கி கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ அடுத்தது ஊடல். ஊடல் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சண்டை வருது சரிங்களா. சோ அதான் என்ன சொல்லுவோம்னா ஊடல் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். ஊடல் பண்ணி பிரிஞ்சு போறாங்க அப்படின்றத சொல்லுவோம். சோ அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம், கூடல், வந்து சேர்றாங்க, கூடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் எரிதல், அதாவது ஏதோ ஒரு நெருப்புல ஏதோ ஒரு விஷயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவிதல் அப்படின்னும் போது அவிஞ்சு போறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது குணம், ஆப்போசிட் குற்றம். ஓகே. சோ கொள் என்றால் கொடு. ஓகே. சோ அதாவது ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொள் அப்படின்ற பொருள்ல இந்த கொள் அப்படின்றது இருக்கும், ஆப்போசிட் கொடு. ஓகே. சோ அடுத்தது சுரர். சோ அசுரர், சுரர், இது ரெண்டத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அசுரர் அப்படின்னும் போது அந்த தீய செயல்கள் செய்யக்கூடியவங்க. இந்த சுரர், அந்த அசுரர் அப்படின்றதுல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுரர் அப்படின்னா தேவர்களை குறிப்பிடக்கூடியது சரிங்களா. சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது போக்கு. போக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் போகிறத வச்சு சொல்றது. வரவு என்றால் வருவதை குறிப்பிடுறது கரெக்டுங்களா. சோ போக்கு, வரவு. அடுத்தது தக்கார், தகவிழார். சோ தக்கார் அப்படின்னா இந்த விஷயத்த இவங்க கரெக்டா செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல இவங்க அவங்களுடைய நற்செயல்களை வச்சு நம்ம சொல்லலாம் சரிங்களா. தக்கார் தகவிழார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற ஒரு திருக்குறளின் அடிப்படையில தான் இது வச்சு கொடுத்திருக்காங்க சரிங்களா. அடுத்தது கவனம் அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது, மறதி. ஓங்குதல், ஆப்போசிட் ஒடுங்குதல். சோ கட்டுதல் என்னும் போது அது கட்டுறது அப்படின்னா ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது, அவிழ்தல். தமர் என்றால் உறவினர், அப்படியே ஆப்போசிட் என்னது, பிறர். ஓகே. சோ வேற ஒருத்தவங்கள சொல்லுவோம். அடுத்தது தவம். தவம் என்றால் தவம் மேற்கொள்வதை குறிப்பிடக்கூடியது. சோ அப்படியே ஆப்போசிட் என்னது, தவத்தை களைப்பது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அவம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடும். ஓகே. சோ டக்குன்னு ஓட்டிடலாம், இன்னும் நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, தும்பை அப்படின்னும் போது நெய்தல். சோ இது அவ்வளவுக்கும் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே. சோ அடுத்தது இழு என்றால் தலை, மோஸ்ட்லி ஈஸியான எதிர்ச்சொற்கள் தான் கேட்பாங்க. ஓகே. சோ அடுத்தது நேசம் அப்படின்னா ஆப்போசிட் பகை. மடமை என்றால் புலமை, மடமை அறிவற்றிருப்பது. ஓகே. சோ வன்மை என்றால் மென்மை. ஓகே. சோ வன்மை அப்படின்னும் போது இந்த வலிமையை வச்சு சொல்லலாம். இல்ல வந்துட்டு வன்சொற்கள் அப்படின்னும் போது இழிந்த சொற்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோமா. சோ அதாவது ஏதோ ஒரு விஷயம் கீழான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சரிங்களா. கொஞ்சம் ஹார்ஷா ஒருத்தவங்களுக்கு போய் தெரிவிக்கிற மாதிரி சொல்லலாம் சரிங்களா. சோ அடுத்தது குறுமை அப்படின்னும் போது நெடுமை. ஓகே. வாழ் என்றால் கெடு. உலாவு அப்படின்னும் போது நில். ஓகே. சோ உறங்கு அப்படின்னா விழி. ஓகே. தூங்கி கொண்டிருப்பது. விழி என்றால் விழித்துக் கொள்வது. ஓகே. சோ அடுத்தது சரி என்றால் பிழை, ஆப்போசிட் பிழை. ஆப்ஷன்ல அவங்க கொடுப்பாங்க, பிழை, தவறு, குற்றம். சோ இந்த மாதிரிலாம் நமக்கு வச்சு கொடுப்பாங்க சரிங்களா. சோ இப்ப சரி அப்படின்னும் போது நம்ம கரெக்டா வந்துட்டு என்ன பண்ணணும், பிழை அப்படின்றது தான் ஆன்சர். சோ தெளிவா ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. சோ அடுத்தது செல்வன், அதாவது செல்வன் ரொம்ப பணக்காரங்களை சொல்றாங்க, அப்ப வறியவன். தொகுத்தல் என்றால் வகுத்தல். தொகுத்தல் அப்படின்னா இந்த பெருக்களை வச்சு சொல்லுவோம் சரிங்களா. குன்றக்கூறல் அப்படின்னா மிகைப்பட கூறல். சோ மடிதல் என்றால் விரிதல், மடிஞ்சு போறது. அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது, விரிதல். ஓகே. சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, கண்டார். கண்டார் அப்படின்னா பார்க்கிறவங்க. இப்ப காணார் அப்படின்னா பார்க்காதவங்க சரிங்களா. அப்படியே ஆப்போசிட்ல வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ அடுத்தது இந்த திணைகள் வச்சு கொடுத்துருப்போம். சோ அது அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமான விஷயம். ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா பொருந்தா சொல்லை
அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிதல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இது தெளிவா பார்த்துதான். ஸோ ஜஸ்ட் எப்படி அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தம் ஆப்ஷன் வைஸ் 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் வைஸ் 4 இது கொடுத்துருவாங்க. பொருந்தா சொல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு 3 விஷயம் மட்டும் ஒரே மாதிரியான கான்செப்ட்ல இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்படி இருக்கும்னா மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆப்ஷன் ஏ பகுதி, ஆப்ஷன் பி விகுதி, ஆப்ஷன் சி அப்படின்னும் போது இடைநிலை, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது எதுவு. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்ப பகுதி, விகுதி, இடைநிலை இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பகுபத உறுப்புக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். டி எதுகை அப்படின்றது யாப்புக்கட்டுக்கள்ல வரக்கூடிய ஒரு வகையான எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? யாப்புகள்ல ஒன்றாக நம்ம எதுகையை சொல்லுவோம். மோனை, எதுகை, இயைபு. சரிங்களா? சோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதை இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஆட் ஒன் அதாவது பொருந்தாத ஒன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுகை அப்படின்றத சொல்லு. ஓகே. சோ அதே மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது குட்டி, கன்று, குஞ்சு, குழந்தை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த குட்டி, கன்று, குஞ்சு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு விலங்குகளை சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய இளமை பெயர்களை சொல்றது. ஆனா குழந்தை அப்படின்னும் போது மனிதர்கள் சரிங்களா? மனிதர்களுடைய அதனுடைய இளமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது குழந்தை. சோ அப்ப விலங்குகளை சார்ந்து 3 விஷயமும் மனிதரை சார்ந்து ஒரு விஷயமும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் பொருந்தாத சொல்ல வந்து நம்ம கொடுப்பாங்க. சோ தெளிவா ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி வேணா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. சோ 15 கீழ்கணக்கு நூல்கள் பிளஸ் 15 மேற்கணக்கு நூல்கள் சரிங்களா? சோ அதை வச்சு வந்துட்டு ஏதோ ஒரு 15 மேற்கணக்கு நூலை கொடுத்துருவாங்க. மத்ததெல்லாம் கீழ்கணக்கு நூல் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரியே நமக்கு மாத்தி கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால எப்படி வேணா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு எதுலன்னா இந்த பொருந்தாத சொல்ல இருக்கலாம். சரிங்களா? சோ அதனால நீங்க வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியா அணுகுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்க போகுது. மத்தது மூணும் ஒரே கான்செப்ட்ல இருக்க போகுது. சோ அந்த கான்செப்ட் மட்டும் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூணுத்துக்கும் அதே நீங்க வந்துட்டு கொண்டு வர மாதிரி அந்த ஆப்ஷன் வைஸ் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதனால பொருந்தாத சொல் அப்படின்னும் போது அவ்வளவுதான் கைஸ். ஸோ அடுத்த டாபிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது சந்திப்பிழை சரிங்களா? சோ பொருந்தாச்சொல் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா ஈஸி தான் கைஸ். சோ அப்ப நம்ம சந்திப்பிழை போயிடலாம். சோ சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்தல் அப்படின்னும் போது சந்திப்பிழை அப்படின்னும் போது நமக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஓகே. சோ வல்லினம் மிகும் அல்லது மிகா. சோ இது ரெண்டுல எப்படி வேணா கேட்கலாம். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவா பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த வேற்றுமை தொகை விரி எதுல வந்துட்டு வல்லினம் மிகும் எதுல வல்லினம் மிகாது அப்படின்றதுதான் நிறைய பேத்துக்கு இதுல டவுட் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த பாக்ஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் போகும்போது டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா கூட போதுமான விஷயம். ஓகே. சோ இந்த வேற்றுமை உறுப்புகளை வச்சுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதுமான விஷயம். வேற்றுமை உறுப்புகளை ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகே. சோ பாருங்க 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வல்லினம் மிகாது. அதே 2ஆம் வேற்றுமை விரிந்து வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். ஓகே. இந்த உருவும் பயணம் உடன்தொக்க தொகையை நம்ம விட்டுறலாம். ஓகே. அதை கடைசியா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த தொகையில எந்த விரியில வல்லினம் மிகும் மிகாது அப்படின்றத பாத்துருவோம். சரிங்களா? அடுத்தது 3ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது அதே மாதிரி விரியிலையும் வல்லினம் மிகாது. அடுத்தது 4ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுது அதே மாதிரி விரியிலையுமே மிகும். ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது 5ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அடுத்தது 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் 6ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகாது. ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் 7ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஓகே. சோ இது வந்துட்டு நம்ம அட்டவணையில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல மிகும் அப்படின்றது ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. அடுத்தது எந்தெந்த இடத்துல மிகாது அப்படின்றது ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. ஓகே. சோ இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு மிகக்கூடிய இடங்கள் மட்டும் பார்க்கும்போது தொகையில பாத்துருவோம். சரிங்களா? சோ தொகையில வந்துட்டு பார்க்கும்போது 4ஆம் வேற்றுமை தொகையில நமக்கு மிகும். அதே மாதிரி 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும் 7ஆம் வேற்றுமை தொகையில நமக்கு மிகுது. சரிங்களா? சோ அப்ப மிகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 இடம். எதுல தொகையில மட்டும். ஓகே. சோ தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4, 6, 7. ஓகே. சோ இந்தந்த இடங்கள்ல 4, 6, 7 தொகையில வல்லினம் மிகும். ஓகே. சோ அடுத்தது விரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது எந்தெந்த இடங்கள்ல அப்படின்றத பார்க்கும்போது சோ 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும் 4ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். ஓகே.
சோ அவ்வளவுதான் சிம்பிள். சோ இப்ப 2 4 விரியில வல்லினம் மிகும். அதே மாதிரி தொகை அப்படின்னு பார்க்கும்போது 4 6 7 இந்தந்த இடங்கள்ல வல்லினம் மிகும், மத்த இடத்துலாம் மிகாது. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 5 நம்பர்ஸ் தான். சோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 4 2 4 அப்படின்னு பார்த்தோம்னா விரியில வல்லினம் மிகும். அதே மாதிரி தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 6 4 6 7. ஓகே. 6 7 டக்குன்னு ஞாபகம் வந்துரும். இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க இந்த 2 4 அப்படின்றதே விரியில வல்லினம் மிகுந்தது அப்படின்றத பார்த்துருக்கீங்க. சோ அதே 4ஐயே மறுபடியும் கீழே போட்டு நம்ம என்ன பண்ற போறோம், அடுத்தது 4க்கு அப்புறம் ஒரு 2 எண்களை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 6 7 அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கண்டினியூவா 6 7 வந்துடும். ஓகே. ஞாபகம் வச்சுக்கலாம். 5 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க போதும். எது நம்மளுடைய வேற்றுமை தொகையில. ஓகே. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தொகை அப்படின்னும் போது வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் 4 6 7. ஓகே. சோ விரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 4. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல 6ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகாது. மத்த எல்லா இடங்கள்லயும் வல்லினம் மிகும். ஓகே. சோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சோ நமக்கு கேட்கக்கூடியது பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த தொகை விரி இந்த மாதிரி இடத்துல தான் கேட்பாங்க. சோ அதனால இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நம்பர்ஸ் தான். 2 4 4 6 7. 2 4 விரியில வல்லினம் மிகும். 4 6 7 தொகையில வல்லினம் மிகும். அவ்வளவுதான் guys. 5 நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஈஸியா சந்திப்புலைய நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அந்த இந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்துட்டு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு வருமா, வல்லினம் மிகுமா, மிகாதா, அதெல்லாம் ஈஸியா கூட இருக்கும். ஆனா இந்த வேற்றுமை அப்படின்ட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அப்படி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால அந்த மாதிரி 5 நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டுருலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்திரலாம். இப்போ வல்லினம் மிகும் மிகா அப்படின்னும் போது இந்த இதுவும் நடத்திடலாமா இல்ல வந்துட்டு ஓகே தானே சந்திப்பிழை? ஏன்னா மோஸ்ட்லி இந்த வேற்றுமையில மட்டும்தான் வந்துட்டு நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆ இ உ இந்த சுட்டெழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம இதுல இருக்கிறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். இதை மறுபடியும் நடத்தலாமா இல்ல ஒருமை பன்மை பார்க்கலாமா? நீங்க சொல்றதை வச்சுதான் நடத்தலாமா வேணும் அப்படிங்கறத பார்க்க முடியும். நடத்தலாமா? நடத்தலாங்களா? ம். ஓகே டன். நடத்தலாங்களா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே டன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது வல்லினம் மிகும் இடங்கள். சோ அடுத்து பார்க்கும்போது வல்லினம் மிகா இடங்கள். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகா இடங்கள் பார்த்துருவோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு வல்லினம் மிகா இடங்கள் தான் நிறைய இருக்கும். சாரி, வல்லினம் மிகும் இடங்கள் தான் நிறைய இருக்கும், மிகா இடங்கள் கம்மியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மத்ததெல்லாம் வந்துட்டு இத இல்லாததெல்லாம் வந்துட்டு வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்ப நீங்க மனப்பாடம் பண்றது வல்லினம் மிகா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுல இல்லாததெல்லாம் வல்லினம் மிகும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ பாருங்க, வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது, இது, அவை, இவை என்ற சுட்டு சொற்கள் பின்னும் எது, எவை என்ற வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. ஓகே. சோ அது பறந்தது, அவை பறந்தன, எது தங்கம், எவை சென்றன. ஓகே. சோ அப்ப அது, இது, அவை, இவை. சரிங்களா? சோ இந்தந்த இடங்கள் என்னது வல்லினம் மிகாது. அடுத்தது ஆ ஏ ஓ. நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வினா எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோமா? சோ அப்போ அவனா சென்றான், அவனோ பேசினான், அவனே சிரித்தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வினா சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சோ அடுத்தது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகே. சோ எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொற்றொடரை இந்த எழுவாய் தொடர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ அப்ப மலர் பூத்தது, வண்டு பறந்தது. சோ அப்போ மலர் என்பது எழுவாய், எழுவாயை சார்ந்த ஒரு தொடர். ஓகே. சோ அப்போ மலர் பூத்தது, வண்டு பறந்தது. ஓகே. சோ அடுத்தது அத்தனை, இத்தனை, எத்தனை. ஓகே. சோ நான் இப்ப சொல்றதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இது இல்லாத இடங்கள்லாம் வல்லினம் மிகும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அத்தனை, இத்தனை, எத்தனை. சோ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது.
அடுத்தது வினை தொகையின் பின் வல்லினம் மிகாது. சோ பாருங்க இந்த இடத்துல வினை தொகையின் பின், அப்ப பண்பு தொகை அதெல்லாம் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், வல்லினம் மிகுந்து போயிடும். சோ இப்ப எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது வினை தொகை. அதே மாதிரி உம்மை தொகை. சோ பாருங்க உம்மை தொகையில வல்லினம் மிகாது, அப்ப உவமை தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வல்லினம் மிகா இடம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 8, 10 என்ற எண்கள் தவிர பிற எண்களுக்கு பின் வல்லினம் மிகாது. கிளியர்? சோ அப்ப 1 கொடு. சோ அப்ப தெரிஞ்ச விஷயம். அப்ப 8, 10க்கு மட்டும் வல்லினம் மிக போகுது, மத்ததுகள்லாம் மிகாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. சோ அடுத்தது வியங்கோள் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. ஓகே. சோ அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா வல்லினம் மிகுந்து போயிடும். ஓகே. சோ வியங்கோள் வினைமுற்று, நான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடக்க போகுது. சோ அதன் அடிப்படையில சொல்லியிருக்கேன். சோ வியங்கோள் வினைமுற்றிற்கு பின் வல்லினம் மிகாது அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின் அப்படின்னு சொல்லும்போது வல்லினம் மிகும். ஓகே. சோ அடுத்தது இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. இது ஆல்ரெடி தெரிஞ்சது. ஓகே. சோ பாருங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள் தவிர பிற பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகே. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது, ஆனா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகே. சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 10 விஷயம். ஓகே. சோ இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். ஓகே. சோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா வல்லினம் மிகும் இடம். சோ நீங்க வல்லினம் மிகா இடங்களை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா அதை விட்டு இது எலிமினேட் ஆனது மட்டும்தான் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ பாருங்க, அ, இ, உ என்ற சுட்டு எழுத்துக்கள் பின்னும் ஏ என்ற வினா எழுத்து பின்னும் வல்லினம் மிகும். அதே மாதிரி அந்த, இந்த, எந்த, அங்க அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், அது, அவை, சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வினாச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்தது ஆல்ரெடி நம்ம இது பார்த்ததுதான், வேற்றுமை தொகைக்கு அட்டவணையில பார்த்துட்டு வந்தோம். 2 பாயிண்ட்மே வேற்றுமை தொகை. ஓகே. சோ இதுவுமே வேற்றுமை தொகை தான். அடுத்தது பண்பு தொகை. சோ பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும். சோ அதே மாதிரி உம்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்னது, வல்லினம் மிகாது. ஓகே. சோ அப்போ இந்த இடத்துல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், உம்மை தொகைனா வல்லினம் மிகாது. மத்தது பண்பு தொகை கேட்டாங்கன்னா வல்லினம் வல்லினம் நமக்கு கண்டிப்பா மிகுந்து போயிடும். அதே மாதிரி உவமை தொகை கேட்டாலுமே வல்லினம் மிகும். சரிங்களா? சோ ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும். சோ பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நார்மலா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையின் பின்னும் வல்லினம் மிகும். கண்டிப்பா குரூப்ல சென்ட் பண்றேன் கைஸ். ஓகே. ஓகே. கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லா குரூப்லயுமே நாங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, உவமை தொகையின் பின் வல்லினம் மிகும். ஓகே. சோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஓகே. சோ எந்தெந்த இடங்கள்ல மிகாது அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஆனா பெயரெச்சத்தின் பின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வல்லினம் மிகாது. ஓகே. சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். இந்த குற்றியலுகரம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே எதுல, நம்மளுடைய வல்லினம் மிகும்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்தது புறவொற்று ரட்டும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். ஓகே. சோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ அதுக்கு பின்னாடி நாடு கூட்டல் பற்று, புறவொற்று ரட்டும் அப்படின்னும் போது, சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பற்று அப்படின்னும் போது சாரி, இப்ப நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதனுடைய புற ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு அப்படின்னும் போது இட்டு கூட்டல் ஊ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. அப்போ இட்டு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல 2 தடவை வந்திருக்கு. சோ அதாவது நாடு அப்படின்னும் போது அது நாட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு மாறி இருக்கு. சரிங்களா? சோ இப்ப நா கூட்டல் இட்டு கூட்டல் ஊ அப்படின்ற மாதிரி பிரிப்போம். சரிங்களா? சோ அப்போ எத்தனை தடவை நமக்கு இட்டு வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு. அந்த புற ஒற்று ரட்டும் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் பின் வல்லினம் மிகும். சோ அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சோ எந்தெந்த இடங்கள் அப்படின்றது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. வல்லினம் மிகா ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா அதை போடலாம். ஓகே. அடுத்தது சால, தவ போன்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அவ்வளவுதாங்க. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டவணையை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வல்லினம் மிகா இடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா நீங்க ஆன்சர் போடலாம். இந்த இடங்களை விட்டு மித்தது எல்லாத்தையும் வல்லினம் மிக போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு ஈஸியா ஆன்சர் போடலாம். ஓகே. ஓகே. சந்திப்பிழை நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாங்களா?
எஸ் மேம். சந்திப்படை. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது, நமக்கு எந்தெந்த டாபிக் வைஸ் இருக்கிறது, எந்தெந்த சொற்கள் வைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, அன்று, அல்ல, அல்லன், அல்லல், அல்லார், அல்லை, அல்லை. ஓகே. ஸோ இந்த சொற்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல வரும், எப்படிலாம் நமக்கு பிழை இருக்கும், அதை நம்ம எப்படிலாம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. இது செடி அல்ல. அதாவது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பன்மையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ பன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த இடத்துல எத்தனை செடி இருக்கு? ஒரே ஒரு செடி தான் இருக்கு. அந்த இடத்துல நமக்கு எப்படி வரணும்? அன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செடியை குறிப்பிடக்கூடிய ஒருமையான ஒரு விஷயம் நமக்கு காணப்படும். சரிங்களா? அதன் அடிப்படையில இது செடி அன்று அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அல்ல என்றால் பன்மையை குறிப்பிடக்கூடியது, அன்று என்றால் ஒருமையை குறிப்பிடக்கூடியது. ஓகே. சோ அடுத்தது அவன் நல்லவன் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதான். சோ அல்ல அப்படின்றது பன்மை. அது மட்டும் இல்லாத அது வந்துட்டு அக்ரிணை சார்ந்த ஒரு விஷயமா போயிடும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அவன் நல்லவன் அல்லன். அதே ஒரு சிறுமிய சொல்றாங்க அப்படின்னா, அவள் சிறுமி அல்லள். அதாவது நம்ம பின்னாடியே இல்ல சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ஒரு ஆண் அப்படின்னும் போது இன்ன சேர்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்தது நான் கற்றவன் அல்ல அப்படின்னும் போது நான் கற்றவன் அல்லேன். ஏன் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது தன்மையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? சோ அப்போ நான் கற்றவன் அல்லேன். சரிங்களா? சோ நாமளே சொல்லும் போது ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி எழுத்தை நம்ம சேர்த்துக்குவோம். சரிங்களா? அவர் தமிழர் அல்ல அப்படின்னும் போது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பெருமையோட நம்ம சொல்லும் போது அவர் தமிழர் அல்லர். சோ அப்ப தமிழர் அப்படின்னும் போது அந்த இடத்துலயே நமக்கு என்னவா இருக்கு, ஒரு பெருமைக்கான விகுதி காணப்படுது. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவர் தமிழர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விகுதியுமே மரியாதைக்குரிய விகுதியாகவே நம்ம மாத்திடுவோம். சரிங்களா? அடுத்தது நாங்கள் ஏழைகள் அல்ல. சோ நாங்கள் ஏழைகள் அல்லேன். சோ இது அதாவது நம்மள நாமளே சார்ந்திருக்கும் போது ஏன் அப்படின்ற ஒரு சவுண்ட்லயே முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது அப்படின்ற ஒரு சவுண்ட் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் கற்றவன் அல்லேன், நாங்கள் ஏழைகள் அல்லேன். சரிங்களா? சோ இப்ப நான் அதாவது தன்மையை சார்ந்து வரக்கூடிய இடங்கள்ல அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்துரும். சரிங்களா? சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் கற்றவன் அல்லேன், நாங்கள் ஏழைகள் அல்லேன். அடுத்து பாருங்க, நீ எனக்கு நண்பன் அல்ல. சோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னிலையில இருக்கும்போது அல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை யூஸ் பண்ணணும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. நீ எனக்கு நண்பன் அல்ல. இது முன்னிலைக்கான விஷயம். சரிங்களா? சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்க்கும்போது தான், தாம், தன், தம். சரிங்களா? இந்த பதங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல வரும்? ஓகே. சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். பாருங்க, இவர் தான் என் நண்பர். நண்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுத்துருக்கோம். அதே நண்பன் அப்படின்னு சொல்லும் போது இவன் தான் என் நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து நம்ம ஒருத்தர் மரியாதையோட நம்ம சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இவர் தாம் என் நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? அந்த தாம் அப்படின்றது பார்த்தோம்னா மரியாதைக்கான சொல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு இடங்கள்ல வந்துட்டு பார்க்கும்போது அந்த பன்மையை குறிப்பிடக்கூடிய இடம். பாருங்க, இவைதான் சிறந்தவை. சோ இவைதான் அப்படின்னும் போது பன்மை கிடையாது. அந்த இடத்துல ஒருமையா போயிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம பன்மையா மாத்தும் போது தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்ல வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவை தாம் சிறந்தவை. சோ அப்போ பன்மையை சேர்த்து நம்ம எழுத போறோம். ஓகே. சோ அடுத்தது கண்ணன் தம் வேலையை செய்தான். கண்ணன்றது ஒருத்தன், அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. ஏன்னா கடைசியா பாருங்க செய்தான் அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்ணன் தன் வேலையை செஞ்சான். தான் வேலையை அவனே செஞ்சான்ப்பா அப்படின்ற மாதிரி. சோ அப்ப கண்ணன் தன் வேலையை செய்தான் அப்படின்றதே கரெக்டான விஷயம். அடுத்தது பாருங்க, பறவைகள் தன் இரையை தானே தேடிச் சொல்லும். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது பறவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பறவையை மட்டும் சொல்லும் போது தன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையை குறிப்பிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பறவைகள் தம் இரையை தாமே தேடிக்கொள்ளும். தானே தேடிக்கொள்ளும் அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, இந்த தாம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மரியாதையை சொல்லும் அல்லது பன்மையை சொல்லும். இந்த தன் அப்படின்றது
நெருங்கினவங்கள நம்ம பேசும்போது எப்படி வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி தன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஓடாது, ஓடா, மேயாது, மேயா. சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா, ஓடாது அப்படின்னும் போது ஒருமையவும், ஓடா அப்படின்னும் போது பன்மையும் நம்ம சொல்லுவோம். பாருங்க, இன்று வண்டிகள் ஓடாது. சோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், வண்டிகள் அப்படின்னும் போது இது பன்மை. சரிங்களா? சோ அப்போ நிறைய வண்டிகள். சோ அப்போ நிறைய வண்டிகள் இருக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பன்மை வந்ததுனாலே ஓடா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒருமை இருந்துச்சுன்னா ஓடா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாருங்க. ஆடுகள் பயிரை மேயாது. நிறைய ஆடுகள் இருக்கு. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆடுகள் பயிரை மேயா. அடுத்தது மலர்கள் வாடாது. பன்மை. சோ அப்போ மலர்கள் வாடா. புலிகள் புல்லை தின்னாது. புலிகள் புல்லை தின்னா. மான்கள் நில்லாது. மான்கள் நில்லா. ஓகே. சோ மாடுகள் துள்ளாது. மாடுகள் துள்ளா. ஓகே. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓகே. சோ இத தெளிவா ஞாபகம் வச்சீங்கனாலே போதுமான விஷயம். பாருங்க, மேயாது அப்படின்னும் போது நம்ம அது ஒருமையும், மேயா அப்படின்னும் போது பன்மையும் சொல்ல போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் உடன்பாட்டு பன்மையில் பிழை. அதாவது பூக்கறது, அதாவது உடன்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பாருங்க, பூக்கள் பூத்தது. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். து அப்படின்றத பொறுத்த வரைக்கும், அதாவது து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விகுதியானது மோஸ்ட்லி நமக்கு எப்படி இருக்கும்னா ஒருமையை குறிப்பிடக்கூடியதாகத்தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப பூக்கள் பூத்தது அப்படின்னும் போது, பூ பூத்தது அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்ட். இந்த பூக்கள் அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், பூக்கள் பூத்தன அப்படின்றத சொல்லணும். அடுத்தது மாடுகள் வந்தது. நிறைய மாடுகள். அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம், மாடுகள் வந்தன. ஓகே. சோ அடுத்தது மீன்கள் துள்ளுகின்றது. மீன்கள் துள்ளுகின்றன. அணைகள் நிரம்பியது. அணை நிரம்பியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல அணைகள் நிரம்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அணைகள் நிரம்பின. ஓகே. சோ நிரம்பின அப்படின்றது சொல்லலாம். நிரம்பியன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது, ஓகே. சோ எழுவாய் பயனிலை, அதாவது வினைச்சொல்லை சார்ந்து வரக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அங்கே வருவது யாரோ என்பது பிழை தொடர். சோ அங்க நம்ம எப்படி சொல்லணும்னா, அங்கே வருபவர் அல்லது வருபவன் அல்லது வருபவள் யார் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ அங்கே வருவது யாரோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏதோ ஒரு மனுஷனை வச்சுதான் சொல்ல போறோம். அப்படி சொல்லும்போது வருவது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது எப்படி ஆடு மாட சொல்ற மாதிரி இருக்கு. சோ நம்ம எப்படி சொல்லலாம், வருபவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வருபவன் யாரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், வருபவள் யாரோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம இந்த உயர்திணையா இருந்துச்சுன்னா உயர்திணையே போடணும், அக்ரணியா இருந்துச்சுன்னா அக்ரணியை போடணும். ஓகே. சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சொன்னது நீதானா அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், ஒண்ணு சொன்னவள் நீதானா அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா சொன்னவன் நீதானா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றதே மனுஷங்க தான். சோ அக்ரிணை சொல்லாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம், சொன்னவன் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, ஓகே. சோ இதாங்க ஆல்ரெடி நம்ம சொன்னதே தான் இந்த இடத்துல அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது எழுவாய் பயனில், அதாவது வினைச்சொல்லை சார்ந்து, சோ அதனை சார்ந்து வரும்போது பொருந்தாத ஒரு சில இடங்களை நம்ம பார்க்கணும். ஓகே. பாருங்க, ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு அப்படின்னும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஓகே. சோ இப்ப பாருங்க, ஒரு இழை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இ அப்படின்றது எந்த எழுத்து, உயிரெழுத்து. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னாலே ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்துடும். அதே மாதிரி பாருங்க, ஓர் பரிசு. சோ இப்போ பா அப்படின்றது நம்ம உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? என்ன எழுத்து, உயிர் மெய் எழுத்து. கரெக்ட்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது உயிர்மெய் எழுத்து இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லை யூஸ் பண்ண போறோம். சிம்பிள். ஓகே. சோ அவ்வளவுதான். அந்த ஒரு மற்றும் ஓர் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது, அது, இஃது, அது இதுவுமே பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இஃது, அஃது அந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஓகே. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இது, அது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ அவ்வளவுதான். பாருங்களேன். இப்ப இது என் வீடு. ஏ அப்படின்றது நமக்கு என்னது, உயிரெழுத்து. சோ இப்ப உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரிதான் உயிர்மெய் எழுத்து இருந்துச்சுன்னா இஃது அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது, இது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப இது நமது நாடு. அப்படி நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த இடத்துல போடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சோ அப்ப ஒரு ஓர் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இது இஃது, அது அஃது, இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? ஒரு அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்? உயிர் மெய்க்கு முன்னாடி வரும். ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகே. சோ இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். இது அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். சோ இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஈஸியா அதற்கான ஆன்சர் போடுறோம். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பல சில. ஓகே. சோ பல நண்பர்கள், சில பெண்கள் போன்ற தொடர்கள் பிழையானவை. சோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நண்பர்கள் பலர், பெண்கள் சிலர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது அந்த முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், அந்த எழுவாயை சார்ந்த விஷயத்த முன்னாடி வச்சுட்டு பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பலர் அப்படின்றத போடணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பல அப்படின்னு சொல்லும் போது அது அக்ரிணையை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க. பல சில இது எல்லாமே அக்ரிணைக்கு உரியது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நம்ம சொல்லணும்? நண்பர்கள் பலர், அடுத்தது பெண்கள் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ அதே அக்ரிணை அப்படின்னு சொல்லும் போது நீங்க போட்டுக்கலாம் பல அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சோ பாருங்க, எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர். சோ அப்படி நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா நண்பர்கள் அப்படின்னும் போது உயர்திணை. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர். ஓகே. சோ விழாவுக்கு சில பெண்கள் வந்தனர். விழாவுக்கு பெண்கள் சிலர் வந்தனர். சிம்பிள். ஓகே. சோ அடுத்தது பாருங்க, நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களுள் இவரும் ஒருவர். சோ பாருங்க நம்ம எப்படி எழுதலாம்? நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலருள் இவரும் ஒருவர். ஓகே. சோ அந்த அந்த மரியாதைக்கான விகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு? உயர்திணைக்கு. இதை தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஒருமைப்பன்மை ஈஸியா நீங்க போடலாம். ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது பிளஸ் இப்போ வந்து இந்த பல சில அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே. சோ அவ்வளவுதான் கைஸ். சோ சிம்பிள். அந்த பிடிஎஃப்மே நம்ம சென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ ஒருமைப்பன்மை அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைஸ் ஒருமைப்பன்மை ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்திரலாங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு. டவுட் எதுவும் இல்லைங்களா? ஓ நோ மேம். மரபு பிழை. ஓகே சூப்பர். ஓகே. சோ அடுத்து பார்த்தோம்னா மரபு தொடர். மரபு தொடர் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம நடத்தினதா. சரிங்களா? பார்த்தோம்னா காய்கள் பிளஸ் செடி கொடி எல்லாமே நம்ம நடத்திருக்கோம். சோ அதனால இந்த பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணுவோம். சோ அதனால ஒன்ஸ் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படியா இருந்தாலும் இது நம்ம நடத்துற மாதிரி ஒண்ணு இருக்க போகுது. ஜஸ்ட் அப்படியே வாசிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம எது நடத்துறோமோ அந்த இலக்கணம் டாபிக் வைஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம். சரிங்களா? மத்தபடி இந்த படிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வலுவு சொற்கள் அப்படின்னும் போது இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல மோஸ்ட்லி இதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ அதை மட்டும் நடத்திறேன் பாருங்க. ஸோ ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 50க்கு மேலே இருக்கும் போல. ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணலாம். அடமலை அப்படின்னும் போது நம்ம ப்ரொனவுன்ஸ் கரெக்டா எழுதும் போது அடைமழை அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி அண்ணா கயிறு அப்படின்னா அரைஞான் கயிறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரிதான் பிறமொழி சொற்கள். அந்த அட்டவணை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அங்கத்தினர் அப்படின்னா நம்ம உறுப்பினர். இது வந்துட்டு பார்த்தோம்னா ஓல்டு புக் 8th ஓல்டு புக் நமக்கு சரிங்களா? சோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இது பார்த்தோம்னா நமக்கு பிறமொழி சொற்கள்ல இருந்து தமிழுக்கு மாத்துறதுக்கான ஒரு அட்டவணை. சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. நான் அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ஓகே. சோ அதே மாதிரிதான் அந்த வலுவு சொற்களுமே. ஓகே. சோ வலுவு சொற்கள் எப்படி வேணா நமக்கு கேட்கலாம். இதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வலுவு சொற்கள் பொறுத்து நமக்கு இதுலயும் கேட்பாங்க. பிளஸ் வந்துட்டு எலிஜிபிலிட்டி அதுலயுமே நமக்கு வலுவு சொற்கள்ல இருந்து கொஷின்ஸ் இருக்கும். சோ அதனால தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாமே அப்படியே வாசிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்க போகுது. சரிங்களா? சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கலைச்சொற்கள் அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பிளஸ் வந்துட்டு நம்ம இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம்ல அட்லஸ் அப்படின்னா நிலப்பட தொகுப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதா ஓல்டு புக்ல இருக்கிறது பிளஸ் நியூ புக்ல இருக்கிறது அங்கங்க இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்க நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனால தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் சரிங்களா? இது வந்துட்டு நம்ம ஓல்டு புக்ல இருக்கிறது. இந்த புல்லட்டின் பிளஸ் வந்துட்டு டெட்லைன் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ அதுதான் அப்படியே கம்பைன் பண்ணி இருக்கும்.
அதுவும் இந்த லாஸ் பத்தின விஷயங்கள் வந்துட்டு நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. சப்ஸ்டாண்டிவ் லாஸ் பிளஸ் வந்துட்டு ப்ரொசீஜரல் லாஸ், இந்த மாதிரி அந்த லாஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறனால கண்டிப்பா கேட்கலாம். ஓல்டு புக்ல இருக்கு. ஓகே, ஸோ இது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா, இது வந்துட்டு அட்டவணையில இருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கிறது உங்களுக்கு சிரமம் கொடுக்காம எல்லாமே ஒரே இதுல நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ல கலைச்சொற்கள் புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அது ஃபுல்லுமே நமக்கு இந்த இடத்துல கம்பைனா 6th to 12th வரைக்குமே இருக்கு. 11th 12th வரைக்குமே. ஸோ பிளஸ் வந்துட்டு சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொல்லுமே இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒவ்வொன்றா அப்படியே வாசிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால இதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒலி வேறுபாடு இருந்து நம்ம எழுதுறது சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா எந்தெந்த எழுத்துக்கள் வச்சு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மயங்கொலி எழுத்துக்கள் வச்சுதான் கண்டிப்பா கேட்க போறாங்க. ஒண்ணு லகரங்கள் வச்சிருக்கும், இல்லைன்னா ரகரங்கள் வச்சிருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ லகரம் இருக்கும், இல்லைன்னா ரகரம் இருக்கும், இல்லைன்னா நகரம் இருக்கும் சரிங்களா. இந்த 3 மயங்கொலி எழுத்துக்கள் வச்சுதான். ஓகே, ஸோ லா, சின்னலா, பெரியலா, சிறப்புலகரம் இருக்கக்கூடிய லா. ஸோ அதை வச்சு மாத்தி மாத்தி கேட்பாங்க. அடுத்தது ரகரங்கள் வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சின்னரா பெரியரா வச்சு கேட்பாங்க. அடுத்தது நகரங்கள் வச்சு நமக்கு என்ன பண்ண, தகர நகரத்தை வச்சு டகன நகரத்தை வச்சு பிளஸ் வந்துட்டு கடைசியா இருக்கக்கூடிய 2 சுழி நா வச்சு நமக்கு கேட்பாங்க சரிங்களா. சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மயங்கொலி எழுத்துக்களை வச்சு மாத்தி மாத்தி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து இது வந்து கேட்பாங்க. இது உங்களுக்கு இந்த இடத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மள்ட்ட பார்த்தோம்னா ஒரு 3 பக்கம் 4 பக்கம் இருக்கு சரிங்களா. சோ இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இது சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்க போகுது. ஓகே, இது மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால ஒன்ஸ் அப்படியே படிச்சிடலாம். ஓகே, ஒரு சில இடத்துக்கு மட்டும் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சே, சோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரே மாதிரியா இருக்கும், மைண்ட்ல நிக்காது. ஓகே, ஸோ அது மட்டும் ஷார்ட்கட்டோட பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆ அப்படின்னு சொல்லும்போது பசு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆ என்றால் பசு. ஓகே, ஸோ அடுத்தது ஈ என்றால் கொடு. ஈதல் அப்படின்றத ஈ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஊ. ஊ என்றால் இறைச்சி. ஊன் அப்படின்றத ஊ அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இறைச்சி. அடுத்தது ஏ என்றால் அம்பு. ஏ என்றால் அம்பு. ஏவுதல் அப்படின்னா அம்பினை விடுதல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ என்றால் தலைவன். ஓகே, ஸோ ஐ அப்படின்னு என்ன சொல்லலாம், தலைவனை குறிப்பிடக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ஐ படத்துல விக்ரம் தலைவன் மாதிரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது ஓ என்றால் மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை. ஓகே, ஸோ ஒரு பலகையில உட்காந்துட்டு ஓ அப்படின்னு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கா என்றால் சோலை. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். கூ என்றால் பூமி. பூமியில இருக்கவங்க எல்லாமே கூவுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கை என்றால் ஒழுக்கம். ஓ, வாழ்க்கை அப்படின்னும் போது கை அப்படின்றது முடியுதா, அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோ என்றால் அரசு. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அடுத்தது சா என்றால் சாதல். சோ இப்ப என்ன சொல்லலாம், இறந்து போ. சி அப்படின்னு என்ன சொல்லுவோம், இகழ்ச்சி. ஓகே, அடுத்தது சே என்றால் உயர்வு. சே என்றால் சேர்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் உயர்வு கிடைக்கும். சோ அப்ப சே என்றால் உயர்வு. ஓகே, அப்ப சே என்றால் உயர்வு. சோ என்றால் மதில். சோகமா போயிட்டு ஒரு மதில் மேல உட்கார்ந்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்ப சோ என்றால் மதில். ஓகே, அடுத்தது தா. தா என்றால் கொடு. தீ என்றால் நெருப்பு. தூ என்றால் தூய்மை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடுத்தது தே என்றால் கடவுள். இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். தேவன் அப்படின்றத சொல்லுவோமா, சோ அதை வச்சு கடவுள். தை என்றால் தைத்தல், தைக்கிறது. தச்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி தை டைரக்டா அப்படியே கொடுத்துட்டாங்க. நா என்றால் நாவு, அதாவது நாக்கு. நீ என்றால் முன்னிலை ஒருமையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை சொல்லுவோம், நீ. அடுத்தது நே என்றால் நேசம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நே என்றால் நேசம், அன்பு. அடுத்தது நை. நை நைனே இருக்கிறாங்கப்பா, அப்ப இழிவு. நோ என்றால் நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வறுமை. ஓகே, அடுத்தது பா என்றால் பாடல். பூ என்றால் மலர், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அடுத்தது பே என்றால் மேகம்.
ஓகே. சோ மழை அப்படியே பேய் மாறி மேகத்துல வந்து பெய்யுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது பேய் என்றால் மேகம். பேய் மாதிரி மேகத்துல இருந்து மழை பெய்யும். சோ அப்ப அப்படின்னா மேகம். பை என்றால் இளமை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் படிக்கும்போது சின்ன கிளாஸ்ல, அதாவது இளமையா இருக்கும்போது தான் பை தூக்கிட்டு போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பை இளமை. போ என்றால் செல். இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அடுத்தது மா என்றால் மாமரம். மாங்காய் மரத்தை தான் என்ன சொல்லுவோம்? மாமரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்தது மீ என்றால் வான். ஓகே. சோ மீ என்றால் வான். ஓகே. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வானத்துலதான் விண்மீன் இருக்கும். சோ அதை வச்சு மீ அப்படின்னா வான். ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா மூ என்றால் மூப்பு. மூ என்றாலே வந்துட்டு இந்த முதிர்ச்சி, வயது முதிர்ச்சியை சொல்லுவோம். சோ இப்ப மூ என்றால் மூப்பு. மே என்றால் அன்பு, மேன்மையான அன்பு. அதே மாதிரி நே என்றால் நேசம். சோ அதை வச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மை. மை அப்படின்னா அஞ்சனம். மை அப்படின்னா கண்ணுக்கு வைக்கக்கூடிய அந்த மை. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அஞ்சனம். ஓகே. சோ மோ என்றால் முகத்தல். மோ அப்படின்னா முகத்தல். ஓகே. சோ அப்படியே மூழ்ற மாதிரி. ஓகே. சோ அடுத்தது யா என்றால் அகலம். ஓகே. சோ யா என்றால் என்னது? அகலமா இருக்கிறது. ஓகே. சோ அப்படியே யா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? வாய் அப்படின்னாங்க அகண்டு போற மாதிரி இருக்கா? சோ அப்படி யா அப்படின்னா அகலம். ஓகே. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வா என்றால் அழைத்து. அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வி என்றால் மலர். மலரானது செடியிலிருந்து கீழே விழுந்த நிலையை நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். So, அப்ப மலரை சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. சோ அதை வச்சு மலர். அடுத்தது வை என்றால் புல். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்? புல் எல்லாத்தையும் பிச்சு ஓரமா போய் வைப்போம். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்வை. ஓகே. புல்ல கொண்டு போய் வை. வை என்றால் புல். அடுத்தது வவ் என்றால் கவர். வவ் அப்படின்னா நான் எப்படியே வவ்னு கவர் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வவ் என்றால் கவர். நோ என்றால் நோய். ஓகே. சோ நோ அப்படின்னா பாருங்க வறுமை. ஓகே. சோ நோய் அதாவது மிகப்பெரிய ஒரு நோய் அப்படின்னாலே வறுமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இளமையில் வறுமை மிக கொடிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்ப நோய் அப்படின்னா வறுமை. சின்ன நோ அப்படின்னா நோய். ஓகே. சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் வந்தாலே எல்லாரும் நோய் நோயினே தான் இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ. ஓகே. அடுத்தது து என்றால் உன். ஓகே. சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா வாய்க்கு பிடிச்சு துப்புறோம். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. து அப்படின்னா உன். ஓகே. சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் guys. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா வேர்ச்சொல். சரிங்களா?
ஸோ வேர்ச்சொல் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இது ஃபுல்லா நடத்திருப்போம். ஸோ அதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ரிவைஸ் மாதிரி ஜஸ்ட் நம்ம எப்படி வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லிடுறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வேர்ச்சொல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது எப்படி இருக்கும்? கட்டளையா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் சொற்களை நம்மளால பிரிக்க முடியாது. பிரிச்சோனாலும் பொருள் கொடுக்காது. ஓகே. சோ இது 2 பாயிண்ட்ட தெளிவா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வேர் சொல்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சோ பாருங்க, வா அப்படின்றது எப்படி சொல்லலாம்? அது வந்து வந்தான் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சோ இப்ப நம்ம வேர் சொல் வைஸ் பார்க்கும்போது வந்தான் அதனுடைய வேர் சொல் என்னது? வா. அதே மாதிரி தந்தான், தா. அது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த ஆப்ஷன் வைஸ் 4 குடுப்பாங்க. எப்படி இருக்கும்? அது நமக்கு கட்டளையாக இருக்கும். பிளஸ் பிரித்தால் பொருள் தராது. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். சோ அடுத்தது கற்றான் என்றால் கல், சென்றான் என்றால் செல், கோத்தான் என்றால் கோ. ஓகே. சோ வந்துட்டு இந்த கோ என்றால் கோவையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. சோ அடுத்தது கோவை என்றால் கோ, சீத்தல் என்றால் சி, செத்தான் என்றால் சா. சாகிறத வச்சு சொல்றது. சா என்றால் சாவுதல். சரிங்களா? அப்படியே நம்ம கட்டளையா சொல்லிடணும். இதுதான் வந்துட்டு வேர்ச்சொல்லுக்கான முக்கியமான விஷயம். சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். சரிங்களா? சோ வேர்ச்சொல் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளையாக இருக்கும். பிளஸ் பிரித்தால் பொருள் தரவே தராது. ஓகே. சோ பாருங்க, அகழ்ந்தான் அகழ் தோன்றது, அகன்று அகழ், அடைந்தோம் அடை கட்டளை. ஓகே. சோ அடை போய் அடைஞ்சிரு போயிட்டு அப்படின்ற மாதிரி. சோ அப்ப அடை. அணிந்தான் அணி, அரியது அருமை, அலறல் அலறு அலறு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, அறியாது அறி. ஓகே. தெரிஞ்சுக்கோ படி அப்படின்னு சொல்றது அறி. ஆண்டாள் ஆள். இப்போ பாருங்க, எப்படி இருக்கு வேர்ச்சொல் அப்படின்னா இந்த கட்டளையை உணர்த்துது. சரிங்களா? சோ அதை தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அதுக்கான ஆன்சர் போடுறோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வேர் சொல்ல கொடுத்து நமக்கு என்னென்ன சொல்லுவாங்க? வினைமுற்றா மாத்துங்க, வினையெச்சமா மாத்துங்க, வினையால் அணையும் பெயரா மாத்துங்க, இல்லைன்னா தொழில் பெயரா மாத்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா எந்தெந்த விகுதிகளை பெற்று வரும் அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். தள் அள்ளம் அப்படின்றத சொல்லலாம். இல்லைன்னா தள்வை ஊக்கை எக்ஸ்ட்ராவும் இருக்கு. சோ அதை வச்சு தள்ளல்லம் சொல்லலாம். தள்வை ஊக்கை ஊசி. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னதான் பார்த்தோம்னா வேர்ச்சொற்களுக்கான விகுதிகள் தான். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இந்த தள்ளல்லம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல இந்த தள் அப்படின்றத வச்சுதான் அதிகமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதனால அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு பார்க்கும்போது தொழிற்பெயர் ஆல்ரெடி சொன்னதான். தள் அப்படின்ற ஒரு விகுதி இருக்கும். இல்லைன்னா அள்ளுன்றது இருக்கும். இல்லைன்னா அந்த விகுதிகள் என்ன இருக்கோ அது எல்லாமே சேர்த்து வரும். சரிங்களா? கூறு கூட்டல் அள் கூறல், வாழ் கூட்டல் வாழ்வு, கல் கூட்டல் தள் கற்றல். ஓகே. ஸோ அந்த விகுதிகள் பற்றி. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கூறு அப்படின்றது ஒரு வேர்ச்சொல். அது கூட தொழிற்பெயருக்கான விகுதி சேர்ந்து அள் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி சேர்ந்து நமக்கு எப்படி இருக்கு? கூறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்பெயரா மாறிடுச்சு. சரிங்களா? அந்த வேர்ச்சொல் இது கூட சேர்ந்து எப்படி மாறுது? அவ்வளவுதான் சிம்பிள். சோ அதே மாதிரி வினைமுற்று. சோ நட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நட அப்படிங்கிறது நமக்கு வேர்ச்சொல். சோ அப்ப நடந்தான் இந்த வினைமுற்று எப்படி இருக்கும்? ஆண் பாலை சார்ந்து இருக்கும். சோ வினைமுற்று. ஓகே. வினைமுற்று வினையானது முற்று பெற்றதை சார்ந்து. சோ அப்படி இருக்கும்போது நடந்தான் நடந்துட்டான் வினை முற்று பெற்றுருச்சு. அதே மாதிரி நடந்தால் பெண்பால் எப்படி முற்று பெற்றுருச்சு. சரிங்களா? அப்ப பெண்பால். சோ அதே மாதிரிதான் தெரிநிலை. தெரிநிலை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவ்வளவுக்கும் முக்கியம் இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ தெரிநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள். சோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த ஒரே சொல் கரெக்டா புரிஞ்சு கொடுத்துரும். ஓகே. இப்போ வனைந்தான் அப்படின்னு சொல்லும் போது செய்யறவன் குயவன், கருவி சக்கரம், நிலம் குயவனோட வீட்டுல செய்யறான், செயல் என்ன பண்றான்? வனைறான், காலம் இறந்த காலம் ஏன்னா வணைஞ்சிட்டான், எப்பயும் செஞ்சு முடிச்சுட்டான். அப்ப வனைந்தான். செய்யப்படு பொருள் என்னது? நம்ம கடைசியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மண்குடம். ஓகே. சோ அப்போ சிம்பிள். சோ அப்போ தெரிநிலை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரே சொல் நமக்கு என்ன இருக்கும்? செய்பவன, கருவிய, நிலத்த, செயல, காலம், செய்யப்பட எல்லாத்தையும் கொடுத்து அழகா உட்கார்ந்துருக்கும். சரிங்களா? அடுத்தது குறிப்பு. குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த சொற்கள்வை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பொருட்பெயர், இடப்பெயர், களப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான பெயர் சொற்களை நம்ம சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த 6 வகையான அந்த பெயர்களினுடைய
அடிப்படையா தோன்றும். தோன்றி நம்ம ஆல்ரெடி முன்ன தேர்நிலைக்கு பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம்? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படுபொருள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த 6ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? செய்பவன். சரிங்களா? அந்த செய்பவனை மட்டுமே வெளிப்படையா காட்டும். சிம்பிள். இந்த 6 வகையான பெயர்ச்சொற்கள்ல தெரியலில் இருக்கக்கூடிய என்னது? அந்த செய்பவன். சோ அந்த செய்பவனை மட்டும் வெளிப்படையா காட்டும். இந்த பெயர் சொல் அடிப்படையா தோன்றி செய்பவன் டைரக்டா சொன்னிச்சு அப்படின்னா அதுதான் குறிப்பு. சோ பாருங்க, அவன் நல்லன். இப்ப நல்லன் அப்படின்றதுதான் அந்த குறிப்பு வினைமுற்றுக்கான இது. இப்ப நல்லன், நன்மை, அதாவது ஒரு நல்ல பையன். அப்ப பண்பினை சார்ந்த, அப்ப பண்புக்கு, அதாவது குணத்தை சார்ந்த அந்த குணப்பெயர்ல வந்துருச்சு. நல்லன் அப்படின்னு சொல்லும்போது செய்பவன் அந்த பையன். சோ அந்த யாரு சொல்றாங்களோ அதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். இல்ல யார் அந்த விஷயத்த செய்யறாங்களோ அதுதான் முக்கியமான விஷயம். சோ அப்படி இருக்கும்போது அந்த பொருட்பெயர் 6ல எப்படி வேணா இருக்கலாம். சோ அதுல இருந்து எதை வேணா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு யாரப்பா அந்த விஷயத்த செய்யறான் அப்படின்றதுக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? குறிப்பு வினைமுற்று. சோ அடுத்தது ஏவல். ஏவல் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்கும்? கட்டளையா இருக்க போகுது. நீ காண்பாய், நீ வீர் உண்மை, கட்டளையா சொல்லுது. நீ பாருங்க, நீ சாப்பிடுங்க, நீ தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்கும். சோ அதை வச்சு ஈஸியா போடுறேன். அடுத்தது வியங்கோல். சோ வியங்கோல் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் வரும் விகுதிகள் அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். கா, இய, இயர். இந்த விகுதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? வாழ்த்துதல், வைதல், வேண்டிக் கொள்ளுதல், ஏவுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்த்துதல், வைதல், வேண்டிக் கொள்ளுதல், ஏவுதல். ஓகே. சோ இது எல்லாமே அந்த கடைசியா இருக்கக்கூடிய விதிகளா வச்சு வாழ்த்துறதா இருந்துச்சுன்னா வாழ்த்துதலை சார்ந்தது. சோ அடுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நாம் வாழ்க, நீ வீர் பாடி அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்துதல் அப்படின்றதுல இருக்கு. அடுத்தது கா, இய, இயர் அப்படின்றது விகுதிகளா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோமா? நாம் வாழ்க, கா அப்படின்ற விகுதி. ஓகே. நீ வீர் வாழிய, வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருட்கள்ல தோன்றி இய அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதியில முடிஞ்சு போச்சு. ஓகே. அப்ப சிம்பிள். ஓ எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன முடியும்? வாழ்த்துதல்ல வரும், பிளஸ் வைதல்ல வரும், வேண்டிக் கொள்ளுதல்ல வரும், ஏவுதல்ல வரும். கடைசியா முடியிற விகுதி என்னவா இருக்கும்? கா, இய, இயர்ல முடியும். அவ்வளவுதான் சிம்பிள் வியங்கோல் வினைமுற்று. சோ அடுத்தது எச்சம். எச்சம் அப்படின்னா முற்று பெறாம அப்படியே எஞ்சி நிற்கிறத எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பெயரெச்சம் அப்படின்னா பெயர் சொற்கள் கடைசியா இருக்க போகுது. சோ அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி இருக்க போகுது? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் முடிய போகுது. பெயரெச்சம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். சோ படித்த பையன், படிக்கின்ற பையன், படிக்கும் பையன் 3 காலத்திலயுமே. ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற சவுண்ட் வரும். பாருங்க, படித்த பையன், படிக்கின்ற சவுண்ட் வந்துருச்சா? அதே மாதிரி படிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பெயரெச்சம் அப்படின்னா ஒண்ணு கா இருக்கும், சாரி அப்படின்ற சவுண்ட் வரும், இல்லைன்னா அப்படின்ற சவுண்ட் வரும். சரிங்களா? படித்த பையன், படிக்கின்ற பையன், படிக்கும் பையன். ஓகே. சோ அதே மாதிரி வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு அப்படின்ற சவுண்ட்ல முடியும். அப்படி இல்லைன்னா அப்படின்றதுலயும் முடியும். சரிங்களா? ஓகே. சோ பாருங்க, இறந்த கால வினையச்சம் கண்டு சென்றான். மோஸ்ட்லி ஊன்றதுதான் கேட்பாங்க. சரிங்களா? சவுண்டு. சோ அடுத்தது நடந்து செல்லல், வந்தாள் மகிழ்வாள். ஓகே. சோ எதிர்கால வினையச்சத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. சோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க நிகழ்காலம் கொடுத்துட்டு எதிர்காலத்துல சொல்லும் போது வந்தாள் மகிழ்வான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ வந்தா அப்படின்னா மகிழ்வா, எதிர்காலத்தை வச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு பார்க்கும்போது வினையச்சத்தையும் தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்ற மாதிரி 2ஆ பிரிப்போம். சோ இப்ப கண்டு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது பார்க்கும்போது மெல்ல நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த மெல்ல அப்படின்றது நமக்கு என்னது? ஏதோ ஒரு அளவு அப்படி இல்லைன்னா அந்த குணத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. மெல்லமா நடந்துட்டு இருக்கிறாங்க, நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கரெக்டா அந்த வினைமுற்று முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னது? இந்த இடத்துல நமக்கு கரெக்டா ஒரு நபரை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? சோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளஸ் வந்துட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படின்ற சவுண்ட் வந்திருக்கு. ஓகே. சோ அடுத்தது மெல்ல நடந்தான். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்படின்ற சவுண்ட் வந்திருக்கே. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்துட்டு பெயரெச்சம் அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்றத யோசிப்பீங்க. சோ அப்படி கிடையாது. இந்த இடத்துல மட்டும் பார்க்கும்போது மெல்ல நடந்தான் அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே. குறிப்பு வினையெச்சத்துல வரும். ஓகே. சோ ஒரு எச்சமானது வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அந்த வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? சோ அப்போ குறிப்பாக வந்து
வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. எப்படி மெல்ல அப்படின்னா கரெக்டா அவன் குறிச்சு மெல்ல நடந்து வந்திருக்கான். அந்த பொருட்பெயர்கள் நம்ம சொல்லுவோம்ல, சோ அதுல இருந்து ஒண்ணு எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, வினையை கொண்டு முடிஞ்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னவா இருக்கும்? மெல்ல நடந்தான் அப்படின்றது குறிப்பு வினையெச்சமா இருக்கு. சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ அடுத்தது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் என்னன்னா யாரப்பா அந்த வேலையை செஞ்சான் அப்படின்றதுக்கு கேள்வி சரி பதில் அப்படின்றது சொல்லு சரிங்களா. அகழ்வார், பொறுத்தார், பற்றுவான், உடையான், வந்தவர். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்ன அகழ்வார் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு அகழ்ந்திருக்கான். பொறுத்தார், பொறுமையா இருக்கிறவன், அந்த வேலையை செஞ்சிருக்கான் அவன். ஓகே. அதே மாதிரி பொறுத்தவன் அப்படின்னாலும் சொல்லலாம். இல்ல பெற்றுவான். அடுத்தது உடையான், அவனை. வந்தவர் அப்படின்னா வரவங்களை சொல்றது. ஒரு அதாவது வினையாளனையும் பெயர் அப்படின்றது என்னன்னா ஒரு வினைமுற்று வினையை குறிக்காம வினையை செய்த கருத்தா யாரப்பா அந்த வேலையை செஞ்சான் அப்படின்ற கேள்விக்கு பதிலா இருந்துச்சு அப்படின்னா அதான் வினையாளனையும். அந்த வினை என்ன வேலை செய்யறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. யார் இந்த வேலையை செஞ்சா அப்படின்றதுதான் முக்கியம். இதற்கான ஆன்சரா இருந்துச்சுன்னா அதான் வினையாளனை. ஓகே. சோ அகழ்வார், பொறுத்தார், பற்றுவான், உடையான், வந்தவர். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே. சோ அவ்வளவுதான் guys. வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு ஒண்ணு வேர்ச்சொல்ல கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. சாரி. வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு நமக்கு தொழிற்பெயர் இந்த மாதிரி மாத்துங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. மத்தபடி வந்துட்டு வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணு தொழிற்பெயரை சார்ந்து ஏதோ ஒரு சொல்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா. என்ன வினையாளனையும் பெயர் வச்சு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து எனக்கு வேர்ச்சொல்ல கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வந்துட்டு அமைஞ்சிரும். சரிங்களா. ஓகே. சோ அவ்வளவுதான் guys வேர்ச்சொற்கள். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் guys. வேர்ச்சொற்கள் ஓகேவா? அடுத்த டாபிக் பார்க்கலாங்களா கைஸ்? ஓகே மேம். ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அகர வரிசையின் படி சொற்களை செய்தல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போறோம், அஐக்கியும் காங்ஞாச்சாவையும் தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தனாலே ஈஸியா ஆன்சர் போடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சு. ஓகே. சோ ரொம்ப சிம்பிள். அஐக்கியா இருக்கிறது அப்படியே லைனா எழுத போறோம். ஓகே. சோ அம்மா, ஆடு, இலை, ஈசல், இந்த மாதிரி அப்படி லைனா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதலாம் எழுத்தை பார்த்து எழுத போறோம். முதலாம் எழுத்துல ஒரே மாதிரியா இருந்துச்சு, அதாவது உயிரெழுத்துக்களா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம அப்படியே வயசு போடுறோம். இல்ல ஒரே மாதிரியான அம்மா, அக்கா, அந்த மாதிரி ஒரே எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டாம் எழுத்தை மட்டும் எனக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னா ரெண்டாம் எழுத்து கண்டிப்பா நமக்கு உயிரெழுத்தா வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உயிர்மை எழுத்தை யோசிப்போம். உயிர்மை எழுத்துல காஞ்ஞா வரிசையை தெளிவா படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியா போடுறேன். என்னது ஃபர்ஸ்ட் அம்மா, அக்கா அப்படின்றது மட்டும் இருக்கு. இதை நம்ம கரெக்டா கொண்டு வரும்போது காதா ஃபர்ஸ்டா இருக்க போகுது. மாங்கிறது காக்கு அப்புறமேட்டுக்கு தான் இருக்க போகுது. சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது அக்கா ஃபர்ஸ்ட், அம்மா செகண்ட். சரிங்களா. சோ இந்த மாதிரி சிம்பிளா வந்துட்டு போடுறது. ஓகே. அவ்வளவுதாங்க. அகர வரிசை ஃபர்ஸ்ட் முதலாம் எழுத்து வச்சு பாருங்க. மோஸ்ட்லி உயிரெழுத்துக்கள் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உயிர்மை எழுத்து இருக்க போகுது. சரிங்களா. முதலாம் எழுத்தை பார்த்து நம்ம அப்படியே போட போறோம். முதலாம் எழுத்து மட்டும் மாறி மாறி உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அப்படியே அப்படியே ஏறுவரிசை எழுதுற மாதிரி எழுத போறோம். அடுத்தது முதலாம் எழுத்து ஒரே மாதிரியா கொடுத்தது இரண்டாம் எழுத்தை மாறி மாறி உயிர்மை எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இரண்டாம் எழுத்து உயிர்மை எழுத்துல அப்படியே ஏறு வரிசையில காஞ்ஞாச்சா வரிசையில எழுத போறோம். ஓகே. சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஓகே. ஓகே. சோ இன்னைக்கான ரிவிஷன் செஷன்ல நம்ம அகரவரிசை அப்படி முடித்தல். சோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ்ல பேலன்ஸ் செஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரிங்களா. இன்னும் ஒரே ரிவிஷன் கிளாஸ்ல பேலன்ஸ் செஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரிவிஷன் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் மேம். கைஸ். சொல்லுங்க. மேம் யாப்பு இலக்கணம் அது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு மேம். யாப்பு யாப்பு கட்டுகள். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது ரிவிஷன் கிளாஸ் நம்ம பார்ப்போம்ல. சோ அதுல யாப்புக்கு தனியா அதுலயே வந்து கடைசியா நான் நடத்தி கொடுப்பேன். ஓகேங்களா. இந்த குரூப்ல கூட 2 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே மேம். எதுகை மூனை எதுக்கு எதுக்கு அது கூட சொல்றீங்களா? யாப்பு இலக்கணம் இந்த கழமுன்னேர், வஞ்சித்தலை அந்த மாதிரி மேம். ஓகே ஓகே. களி எஸ் மேம் எஸ் மேம். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஓல்டு புக்ல இருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே கைஸ். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் நடத்துவோம்ல. ஸோ அப்போ அதையும் வந்து அதுதான் மேம் கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் ஓகேவா இருக்கு மேம். ஓகே ஓகே மேம். கண்டிப்பா. ஸோ அதை நம்ம நடத்தி கொடுத்துடலாம். ஓகே.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கைஸ், மேம் சிறப்பு தமிழ் என்னெல்லாம் படிக்கணும் மேம்? என்னெல்லாம் இம்பார்ட்டன்டா பார்க்கணும் மேம்? சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் நூலாசிரியர்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு மோஸ்ட்லி அந்த பாக்ஸ்ல இருக்கிறது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. பாக்ஸ்ல ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது சாகித்ய அகாதமி வச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும். மோஸ்ட்லி அதுல இருக்காது. சப்போஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது கலைச்சொற்கள். சரிங்களா? ஸோ கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்தும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா தொடரால் குறிப்பிடப்படும் சான்றோர். அதுவும் நமக்கு சிறப்பு தமிழ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப அதிகமா அதுல இருந்தா கேட்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த டைம்ல எது முக்கியமோ அதுக்கு அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ சிறப்பு தமிழ் படிக்கதான் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே நீங்க படிச்சு வச்சதை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நீங்க படிக்காம இருந்து இப்பதான் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பண்ண வேணும். ஆல்ரெடி படிச்சதை ஜிகே, தமிழ், மேத்ஸ் அதை வந்துட்டு தெளிவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஆல்ரெடி படிச்சதை படிங்களே தவிர புதுசா ஏதோ நீங்க படிக்காதீங்க. ஓகே, மேத்ஸ் டெய்லி போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த பிடிஎஃப் நம்ம எல்லா குரூப்லயுமே சென்ட் பண்ணிடலாம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, எஸ், தேங்க்யூ.